ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எளிமையான டைரி. முருங்கீரைனாலுமே சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்விஸ்டோடு பண்ண போகிறோம். அதுதான் முருங்கீரை பீனட் துவையல். ஒரு பேன் வச்சுக்கிறேன். அது நல்லா சூடாகட்டும். சூடானோடனே சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பை போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டுட்டு அதையும் வறுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த வேர்க்கடலையை சேர்த்து பண்ணும்போது அந்த கீரையோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு ஹெல்த்து, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு. எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு இப்போது க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இதை 2 மினிட்ஸ் வதக்கினாலுமே போதும். ஓவராக வதக்கிடாதீங்க. ஓவராக வதக்கினா அது கசப்பாயிடும். லைட்டாக வதங்கி வந்தாலுமே போதும். அவ்வளோதாங்க, கீரை வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரையை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன சைஸ் புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் துவையல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, முருங்கீரை பீனட் துவையல் ரெடி. இது பார்க்க தான் ஆர்டினரி சட்னி மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் பண்ணால் வேறு லெவல். இந்த பீனட் ஃப்ளேவரும் கீரையோட ஃப்ளேவரும் நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கும். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.